ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துடணும். மீன் வறுவல் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் சங்கரா மீன் தான் எடுத்துருக்கிறேன். இதில் நடுவில் கீரி வச்சுருக்கிறேன். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிடலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன் இல்லைன்னா தோசை தவா, நான் இன்றைக்கி கிரில் பேனில் தான் செய்ய போகிறேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதில் மீன் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே ஒரு 3 நிமிஷம்லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. மீன் நல்லா வெந்திருக்கும். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஹைக்கு மாற்றிட்டு 2 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். அப்போ தான் மீன் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். ஒரு பக்கம் நல்லா 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் 2 பக்கமுமே மொறுமொறுன்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மீன் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலாலாம் மீன் மேலே பிடிச்சி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சமான எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ணெயிலலாம் போட்டு நம்ம பொரிச்செல்லாம் எடுக்கலை. இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெய் கூட வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு சாதத்தோடையோ இல்லை மீன் குழம்பு வச்சுருந்தீங்கன்னா மீன் குழம்பு கூடயோ நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மாதிரியே நீங்கள் வீட்டில் மீன் வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபைனலாக முட்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா மீன் வறுவல் மொறுமொறுன்னு இருக்கும். மசாலாலாம் நல்லா மீன் ஃபுல்லாக பிடிச்சி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.